சரி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு அந்த சூரா ஜுமரோட கண்டினியூஷன் தான். இது வரைக்கும் படிச்சது சூரா பக்கரால ஒன்று பார்த்தோம், சூரா கஹ்ஃப்ல, சூரா ஹஜ்ஜில், அப்புறம் சூரா நூர், சூரா ரூம், அன்கபூத், இதெல்லாம் பார்த்தா ஜுமர் இப்போ பார்க்குறோம். 39வது சூரா, 29வது ஆயத்து. போன வாரமே நஜீம் சிஸ்டர் ஓதுனாங்க. அது லாய்மன ஷைத்தான்லையும் ஓதுறீங்களா இன்னைக்கு? ஓதுறேங்க பாய். சரி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ضرب الله مثلا رجلا فيه شركاء متشاكسون ورجلا ورجلا سلما سلما لرجل هل يستويان مثلا الحمد لله بل أكثرهم لا يعلمون. صدق الله. அது ஓரளவுக்கு நம்ம போன வாரம் கவர் பண்ணிட்டோம். இதில் ஒரு வார்த்தை முத்தசாக்கி சூன் இருக்கும். அது ஒரே ஒரு இடத்துல தான் வரும்னு பார்த்தோம். அதுக்கு மீனிங் என்னன்னா, ஆஹ், அந்த இதில் நம்ம எல்லோ கலரில் உள்ளதை படிக்கிறோம். நம்ம என்னன்னா, அல்லாஹ் உதாரணம் கூறா, ஒருவர் தங்களுக்கு இடையில் கருத்து வேறுமை கொண்டு முகத்தை இறுக்கமாகவும் கடுகடுப்பு வைத்துக் கொண்டு ஆளுக்கு ஒரு முகம் என்று ஆறுமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பல எஜமானர்கள் சூழ்ந்த இடத்தில் பணி செய்யும் மனதுக்குள் முதலாளி குடும்பத்தையே கரிச்சு கொட்டிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன். அவர் தரபல்லாஹ் மசலன் தரபல்லாஹ் மசலன் ரஜுலன் ஃபீஹி ஷுரக்கா. அவருக்கு நிறைய இது இருக்காங்க, எஜமானர்கள் இருக்காங்க. முத்தசாக்கி சோன் எப்பேற்பட்ட எஜமானுங்கன்னா முத்தசாக்கி சோன். முத்தசாக்கி சோன் தான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி போன வாரம் பார்த்தது. இன்னொருத்தவங்க ரஜுலன் சலமன் இல்லை ரஜுலின், மனிதனுக்கு ஊழியம் செய்யும் பிரிதொரு மனிதனும் இருக்கிறார் அப்படின்னு வரும். இன்னும் அதையும் சேர்த்து படிக்கிறாச்சுன்னா, அல்லாஹ் ஒரு உதாரணம் கூறுகிறார். ஒருவர் தங்களுக்கு இடையில் கருத்து வேற்றுமை கொண்டு முகத்தை இறுக்கமாகவும் கடுகடுப்பும் வைத்துக்கொண்டு ஆளுக்கு ஒரு முகம் என்று ஆறுமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பல எஜமானர்கள் சூழ்ந்த இடத்தில் பணி செய்யும் மனதுக்குள் முதலாளி குடும்பத்தை கருத்துக்கிட்டு ஒரு மனிதனும், மற்றொரு மனிதன் அவருக்கு ஒரே ஒரு எஜமான், அவரிடம் பணிபுரிய நிம்மதியாக வாழும் மற்றொரு மனிதன், ரெண்டு பேரும் சமமாவார்களான்னு கேட்கலாம் அல்லாஹ் தாலா. இதையும் பார்த்தோம் நம்ம. ரஜுலன் ஃபீகி சுரக்கா முத்தசாக்கி சொன்னா, இங்க முத்தசாக்கி அந்த முதலாளி எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. முதலாளியோட டிஸ்கிரைப் பண்ணிட்டு அவனோட டீட்டெயில் முதலாளியை பத்தி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படிங்கிறாங்க. இதுல முதலாளி இல்ல, ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சந்தோஷமா இருக்காரு, அதை வச்சுட்டு முதலாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. இங்க கரியை கொட்டும் பணியாளர் இருக்காரு, இங்க அமைதிகானும் பணியாளர் இருக்காங்க. எஜமான் எப்போதுமே கடுகெடுத்துட்டு இருக்காரு. இந்த அமைதியா இருக்கக்கூடிய பணியாளர் நிலைமையை வச்சுட்டு எஜமான் எப்பேற்பட்டவன்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த எஜமான் தன்மையை விளக்கி அவரிடம் பணிபுரியும் அடிமை தொழிலாளியை புரிய வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. இங்க எஜமான் அடிமை தொழிலாளியின் தன்மையை விளக்கி அவரது எஜமான் எப்பேற்பட்டவர் என்று புரிய வைக்கிறான். ஹல் எஸ்தவியானி அசலா, இது ரெண்டு சமமாவர்களா? பல் அக்சருக்கும் லாயி அலமும், இதில் பெரும்பாலும் அறிய மாட்டார்கள். ரைட். எஜமானர்கள் எப்படி முத்தசாக்கி தூண் இருந்தா அந்த 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 பணியாளுக்கு இந்த எஜமானரை திருப்திப்படுத்தவே முடியாது. ரைட்டா? என்னமா இருப்பாங்கன்னா, தைக்குன்னா ஒரு இறுக்கமா இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க, சிட்டு சிட்டுன்னு இருப்பாங்க, கடுமையான முன்கோபத்தில் இருப்பாங்க, கருத்து கருத்து வேறுபாடுக்குள்ளவங்க, வாக்குவாதம் எப்போ பார்த்தாலும் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துலயே அந்த வைபே ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி பிரச்சனை வந்த பிறகு அடிக்கணும் போலவே தோணும். அப்புறம் சூழல் அஹ்லாக்னா கெட்ட குணம், எதுவுமே நல்ல குணம் இல்லை. அப்ப இந்த எஜமானரை நீங்க என்ன திருப்திப்படுத்தினாலும் பண்ண முடியாது. எதை செஞ்சாலும் அதுல ஒரு குறை இருக்கும். எதை எடுத்தாலும் கோச்சுக்குவார். ஏன் அதை செஞ்சேங்குவார். அவங்க தான் செய்ய சொன்னாங்கன்னா, அவங்க யார் செய்ய சொன்னாங்க? நான் தான் உனக்கு எஜமான்.
அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவரை ஒரு இனிமேல் யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னா இன்னைக்கு ஒரு ரூல் வரும், நாளைக்கு அது வேற மாறும். அந்த பக்கம் போனோம்னா இன்னொரு எஜமான் இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி தான், நான் சொன்னதான் முதல்ல கேட்கணும் மாறும். அந்த எஜமானும் புது ரூல் போடுவாங்க, இனிமேல் நான் சொன்ன மாதிரி தான் கேட்கணும், புரிஞ்சுதா அப்படிம்பாங்க. இப்போ எதுலையுமே நிம்மதி இல்லாம தைக்குன்னா அப்பப்போது மூட் அவுட் ஆகி இறுக்கமான முகத்தோடு இருப்பாங்க. பகீல்னா கஞ்சத்தனத்து, வேலை மட்டும் செய்ய, சம்பளத்தை கொடுக்காது, சம்பளத்தை கேட்காத, புழிஞ்சிட்டு ஏதோ கொடுக்குறவங்க. இந்த கேபிட்டலிசம் இருக்கும்ல, பொருளாதார என்ன சொல்றது, ஆதிக்க சக்திகள், அவங்க என்ன செய்யற மாதிரி செஞ்சுட்டு, கார்பரேட் செஞ்சுட்டு எவ்வளவு குறைச்சு கொடுக்கணும்னா அவ்வளவு கொடுக்கணும். நீ இப்போ என்னன்னா இன்னொருத்தவங்க ரெடியா ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதை ஒரு அல்லா தஆலா ஒரு பிக்சர்ல கொண்டு வரான். தைக், பகீல், சூல் அஹ்லாக், இதெல்லாம் வந்து அந்த முத்தஷாக்கிசூன்ல இருக்கு. இந்த முத்தசாக்கிசூன் அடிமை எப்படி பார்க்கறான்னா, அவன் அந்த முத்தசாக்கிசூன் பார்வையில் பார்த்தோம்னா இந்த இந்த மாதிரி எஜமான்ட்டு வேலை பார்க்க முடியாது. ஒரு சில பேர் நல்லவங்களா இருந்தாலும் அவர் குரூப் ஆஃப் பாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் வேலையே செய்ய முடியாது. அந்த ஒரு டீச்சர் சிட்டிசன் அந்த கிளாஸ் ரூமே உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸர் மேனேஜர் சிட்டிசன் அந்த ஆஃபீஸ்லேயே வந்து திருப்தி இல்லாமல் போகும். ஒரு வீட்டில் யாராவது சிட்டிசன் பேசுனாங்கன்னா அந்த வீட்டிலே நிம்மதி இல்லாமல் போகும். அந்த பணியாளுக்கு வந்து எப்படின்னு தெரியாது, நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, எதுக்கு கோவப்பட போறாங்க, இந்த டம்ளர் இங்க வைக்கணுமா அங்க வைக்கணுமா எதுவுமே தெரியாது, குழம்பு போயின்னு பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் திட்டு நிச்சயம், யார் கொஞ்சமா திட்டுவாங்களோ அவங்க கிட்ட போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்னு பார்த்தோம். நாளைக்கு இன்னைக்கு வேலை முடிஞ்சாலும் அவருக்கு நாளைக்கு யார் திட்டுவாங்களோங்கிற வேலையோட டென்ஷன்லயே தூங்குற மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணும், வெடிக்கும், குறுக்கு புத்தி வந்து அவங்கள ஏமாத்தணும்னு தோணும், வேற ஏதாவது செய்ய தோணும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் ஒரு இது தரபுல்லாக மாத்திரன் அது முத்தசாக்கி சூழ்நிலை எஜமானர்கள் உள்ள ஒரு மனிதர். அரபு நாட்டில் இந்த மாதிரிலாம் எஜமானர்கள் பணியெல்லாம் கிடையாது, எல்லாம் அடிமை தான். அந்த அரபு நாட்டில் என்னன்னா கௌபா சுத்தி சிலை இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் சிலையை வந்து ஒரு அந்த அந்த கோத்திரக்காரர்கள் அந்த ஹுபல்ங்கிற சிலை இருக்கும், லாத்துன்னு இருக்கும், உஸ்தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சிலைகளாக இருக்கும், பெண் சிலைகளாகவும் இருக்கும். அந்த சிலையை இவங்க பராமரிக்கிறாங்க, அந்த கவுமுகள் கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த சிலை சம்பந்தமான உள்ள இப்போ வந்து அது மழை கொடுக்குற தெய்வம் இருந்துச்சுன்னா வேற யாரும் வணங்க இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ராயல்ட்டி எல்லாம் கொடுக்கணும், அப்பதான் வணங்க முடியும். அப்போ இது ஒரு மாதிரியான பணம் வரக்கூடிய நிலைமையில இருக்கு. இதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். மழைக்காக வேண்டிக்கிட்டேன்னா எனக்கு வந்து மழைக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேன்னா குழந்தைக்குன்னு வேண்டிக்கிறேன்னா அங்கே நிப்பாட்டினா இங்கே கோச்சுக்கும். யாரு கோச்சுக்குவா? தெய்வ குத்தவங்க. தெய்வ குத்தம்னா யாரு? அந்த சிலைகள் இல்லை, அந்த சிலைகளை சிருஷ்டித்த தெய்வங்கள். வளைக்கிற செய்யறாங்க, பாதுகாக்கிறாங்கள, அவங்க வந்து இது பிசினஸா பாக்குறாங்க. அதுதான் அல்லா தஆலா ரெண்டு மாதிரி காமிக்கிறான். ரஜுலன் ஃபீஹி சுரக்கா முத்தசாக்கிசூன், இந்த முதலாளி எப்படி இருப்பாங்க, ரஜுலன் சலமன் லி ரஜுலின் பார்த்தோம். இதெல்லாம் போன வாரம் பார்த்தது. சலமன்கிற வார்த்தையும் பார்த்தோம். சலமன்கிறது வந்து அமைதியே உருவான, சலீமன்னா அமைதியான, பார்த்துக்கணும். ரஜுலன் சலீமன் அமைதியான மனிதன், ரஜுலன் சலமன்னா அமைதிக்கான மனிதன். அவன் தான் அமைதி, அவன் அமைதின்னு அவன் தான் அமைதி, இப்படின்னு வரும். ரஜுலன் சலீமன்னா இன்னொரு வார்த்தை சலாமுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும், பாதுகாப்பான மனிதன். ரஜுலன் சலமன் பாதுகாப்புக்கான மனிதன் அப்படின்னு பார்த்தோம். ஒரு அடிமையை பணியாளரை தொழிலாளர் எப்படிப்பட்டார் இருந்தால் அவர் இந்த மாதிரி நிலையில் வைத்திருக்க எஜமான ஒரு ரஜுலன் சலமன்கிறது ஒரு அடிமை. அடிமை இவ்வளவு திருப்தியா சலமன்கிறது அப்படி அடிமையே அமைதியே உருவாக்குறான்னா இவர் எப்படி இருந்தாருன்னா அவரோட எஜமான் எப்படி இருப்பாருங்கிறது அல்லா தஆலா இப்படி சொல்லி அவர் புரிய வைக்கிறான். எந்த மாதிரியா இருப்பாரு? முதலில் கண்ட எஜமான சாக்கிசூன் சாக்கிசூன் என்ன பண்ணுவார்னா இந்த எஜமான திருப்திப்படுத்தவே முடியாது, எதை செஞ்சாலும் குறை பார்ப்பாரு, எல்லாத்துக்கும் கோச்சுக்குவாரு, முத்தசாக்கிசூனா இருப்பாரு. முத்தசாக்கிசூன்னா இந்த தைக்கு இருக்கும், பகீல் இருக்கும், சூவல் அஹ்லாக் இருக்கும். இப்போது காணக்கூடிய எஜமான் எப்படின்னா அடிமை கூட அமைதியை உருவாக்குறாரு. அப்ப எஜமான் எப்படி இருப்பாரு? ஒரே ஒரு எஜமான், கன்ஃபியூஷன் கிடையாது, இன்ஸ்ட்ரக்ஷன் தாராளமான கனி, எந்த ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு எந்த தேவையும் இருக்காது. நீ எது செஞ்சாலும் செஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இன்னைக்கு லேட்டா வந்துட்டா பரவாயில்ல,
பரவாயில்ல, பரவாயில்ல. கரீம், பணிவோட நடத்தக்கூடியவர். அதிர்ந்து பேச மாட்டாரு, கோவமா பேச மாட்டாரு, சிடுசிடுன்னு இருக்க மாட்டாரு. அவர்கிட்ட பணிபுரியவர்கள் நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆஃபீஸில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் மதர்சால, நீங்கள் படித்த ஸ்கூலில், நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில், இப்போ நீங்கள் வேலை கொடுக்குற எம்ப்ளாயில இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துருக்கோங்க பாய். சரி, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சரி, ஓகே. இப்போது காணும் எஜமானர் எப்படி இருப்பாரு? அமைதியை உருவாக்குவார்ல, தாராளத்தன்மை இருக்கும். இன்னல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான், எந்த தேவையற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சூரா ஆல இம்ரான்ல இருக்கும். இன்னல்லாஹ கனி, கனினா தேவையற்றவன், எந்த தேவை, அவன் பூரணமானவன். கனி, கனியும் தேவையற்றவன், எந்த தேவையும் அற்றவன். நான் மற்றவரிடம் பேசும்போது அல்லாஹ் நம்மகிட்ட பேசும்போது வித்தியாசம். நம்ம எப்படி கூப்பிடுவோம்? நம்மளோட வேலையால எப்படி கூப்பிடுவோம்? சாம்பிளா ஏதாவது சொல்லுங்க. வேலையால எப்படி கூப்பிடுவீங்க? டீ கடையில் போயிட்டு டீ எப்படி கேட்பீங்க? எது இருக்கான்னு கேட்பீங்க, கொண்டு வான்னு கேட்பீங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா கேட்பீங்களா? கேட்பாங்க. ரொம்ப தன்மையா, ரொம்ப பெங்களூர்ல ரொம்ப தன்மையான ஆளாக தான் இருப்பாங்க உங்களுக்கு. டீ கடையில் நமக்கு கீழே உள்ள பணியாளர்கிட்ட, வேலை பார்க்க வர்றவங்கள்ட்ட, ஸ்வீப்பர் வீட்டில் துடைக்க வர்றவங்கள்ட்ட, ஓரளவுக்கு படித்தவங்க நல்லா இருக்காங்க. கிராமத்து சைட்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அதை ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க. ஆனா நல்லா இப்ப எல்லாருமே மாறிட்டாங்க. மாறிட்டோம், மாறிட்டோம். அல்லாஹ்வோட கிருபையில மாறிட்டோம். நீங்க பாகிஸ்தானி, அவன் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அவன் அவன் வந்து அமளியா இருப்பான், அது மூட்டை தூக்குறவனா இருப்பான். அவன் ஒரு டீ கடையில கூப்பிட்டா, யாருக்கு அனுபவம் இருக்கா? ஏய் எக் சாய் ஆகுவான். பாகிஸ்தானோட ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் அது. ஏன் கூப்பிட்டான்னு தெரியாது. அவன் 1000 பேர் அவனை ஏன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அவன் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டான்னா அவனோட பேச்சை டோட்டலா, ஏய் எக் சாய் லாவ், ரொட்டி லாவ், ஓ ரொட்டி லாவ். அல்லாஹ் கூப்பிடுறது யா யுஹன்னா, சோ மனிதர்களே, யா யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, யா யுஹல் இன்சான். அல்லாஹ் அக்பர். இன்சான்னா மனிதனே, நாசுனா மனிதர்கள். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததி கண்ணியப்படுத்தி உள்ளோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யா யுகல் இன்சானு மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம். மனிதனே, உனக்கு எது இந்த மாதிரி மாறு செய்ய? அல்லாஹ்வுடைய கம்ப்ளீட், அவன் தான் இந்த கம்ப்ளீட் அகிலங்களின் ரட்சகன். அவனுக்கு மாறு செய்யும் போது நெத்திக்கண் துறக்கணும், நெருப்பு மழை பொழியணும். யா யுகல் இன்சான், ஓ மனுஷன், ஓ மை காட், மோ ஃப்ரெண்ட், மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம். எது ஒன்ன மாறு செய்யற மாதிரி ஒன்று மறுத்துருந்துச்சு? அல்லாஹ் அக்பர். ஆக்சுவலா கேட்கறது எப்படி கேட்கணும்னா, என்ன தைரியம் வந்தா எனக்கே நீ மாறு செஞ்சிருப்ப. மாறுகால் மாறுகை ஃபிரௌன் சொன்னான். நான் சொல்றதுக்குள்ள நீங்க அவனுக்கு எப்படி போய் சேர்ந்தீங்க? மாறுகால் மாறுகை தான் மனித இயல்பு. அல்லாஹ் அக்பர். மற்றொரு அணுகுமுறையும் அல்லாவுடைய அணுகுமுறையும் அப்படி இருக்கும். இந்த வேலையை செய்ய, அந்த வேலையை செய்யன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. எந்த வேலையை செய்யணும், எப்படி செய்யணும் தெரியாது. வேலை தெரியலன்னா எனக்கு தெரியாது, நீ வேலை செய்யணும். வேலை செய்யலைன்னா அவுட்டு. கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் வேற எங்கேயோ போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு கம்பெனியில் போயிட்டு அவன் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியும் சொல்லிச்சுன்னா இவன் எங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுவான்? சர்டிஃபிகேட் தான் உருவாக்க முடியும். அப்படிதானே? யாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள் கேட்பாங்க, ஃப்ரெஷர் கேட்பாங்க, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஃப்ரெஷர்னு நீங்கள் போய் சேர்ந்தீங்கனாலும் அடி மட்டத்தில் அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்துட்டு வான்னு 10 வருஷம் வச்சுருப்பான். அப்போ தானே அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது அர் ரஹ்மான் குரான்ங்கிறான். குரானை வந்து கற்றுக்கணும். குரானில் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, நீ என்ன செய்யணும், வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, எல்லாமே வந்து நான் கற்றுக் கொடுக்குறேங்கிறான். அர் ரஹ்மான்ங்கிறது வந்து அது ஒரு சென்டென்ஸாக வச்சிருக்கான் அவனை அந்த பெருமைக்காக.
அர் ரஹ்மான் எல்லாம் மற்றபடி வர்றதுக்காக. அல்லமல் குரான் அப்படிங்கிறான். அவன்தான் குரானை கற்றுக் கொடுத்தான். பெருமை. அர் ரஹ்மான் அல்லமல் குரான். அப்ப ஒரு என்ன செய்யணுங்கிறத கற்றுக் கொடுத்து, எப்படின்னா அவன் வந்து ஒரு எதுவுமே தெரியாம இருப்பான். நான் தான் கற்றுக் கொடுத்தேன். கற்றுக் கொடுத்தது நான் யாருன்னா அளவற்ற அருளாளனா இருக்கிறேன். வாத்தியார்னு சொல்லலாம். அர் ரஹ்மான் அல்லமல் குரான். மனித எஜமானர் எப்படி சொல்லுவாரு? எதை செஞ்சாலும் குறை காப்பாரு. இனிமேல் நான் சொன்னதை மட்டும்தான் செய்யணுங்குவாரு. உன்னை வச்சிருக்கிறதே நான் லாபம் பார்க்கத்தான் தான் கார்பரேட் செஞ்சுறேன். இப்போ ஒரு வீட்டில் வேலைக்கு வைக்கிறாங்கன்னா அவர் மூலமா எனக்கு ஆதாயம் இருக்கும். அந்த ஆதாயம் இல்லை அப்படின்னா அந்த ஆள் தேவையில்லை எனக்கு. அது வந்து எனக்கு என்ன சொல்றது, வேஸ்ட் தான். எனக்கு வேண்டாத ஆணி தான் அது. அல்லாஹ் தாலா அந்த மாதிரி எதுவும் செய்யல. இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம்ங்கிறான். நீ ஒன்று வேலை செய்ய முடியலைன்னா செய்ய தவறா செஞ்சேன்னா நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கவனும் மன்னிப்பவனாக இருக்கிறான். எதை செஞ்சாலும் ஒரு குறை கிடையாது. நீ தௌபா செஞ்சுக்கலாம். மனிதன் மனிதன் பலகீனமானவன் இருக்கிறான். மனிதன் மறதியாக இருக்கிறான். மனிதன்கிறதே மறதியாளன் தான் மீனிங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம்ங்கிறான். சரி. அப்புறம் எனக்கு மாத்திரம்தான் வேலை செய்யணுங்க சொன்னாங்கல்ல. இன்னொருத்தவங்க சொல்லக்கூடாது, புது புது ரூல்லாம் போட்டு இனிமேல் 10 மணிக்கு நான் சொன்னதான் செய்யணும், என்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும்னு 10 பேரும் சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? எனக்கு எனக்கு நீ ஈமான் கொள்ளுவ, மற்றபடி எல்லாருக்கும் வேலை செய்யறது நான் கட்டளையாவே சொல்லுவேன். வாலிதைன் இக்ஸானா வாதில் துர்பா வல் யதாமா வல் மசாக்கீன வகூலு லின்னாசி ஹுஸ்னா. மனிதர்கிட்ட அழகானதை பேசணும். எனக்கு மாத்திரம் நான் தான் உன் எஜமா. உன்னை சுத்தி உள்ளவங்கள்ட்ட நீ ஒழுங்கா இருக்கணும். அல்லாஹ் அக்பர். நான் சொல்றதான் செய்யணும். எனக்கு மட்டும் தான் கட்டுப்படணும். எவனும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் கிடையாது. பெற்றோருக்கு உதவி செய்யி, உறவினருக்கு உதவி செய்யி, அனாதைகளுக்கு செய்யி, மிஸ்கினுக்கு செய்யி, மனுஷன் வந்துட்டு அழகா பேசு, எரிஞ்சு விடாத. எஜமானே அந்த தொழிலாளிகிட்ட பணியாற்ற எரிஞ்சு விடாதுன்னா அந்த எஜமான் எப்படி எரிஞ்சு விடுவாரு? முத்தசாக்கி தூண் இல்லாத அப்படி புனிதமான ஒரு, அதனால்தான் அந்த அந்த சாந்தமான என்ன சொல்றது, அவர் அமைதியே உருவான அமைதிக்கான மனிதன் ஆவணத்துக்கு காரணமும் அந்த முதலாளி அப்படி இருந்திருக்காரு. தொழுகை அல்லாஹ்க்கு மட்டும்தான். அதானே தொழுகைங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர். இது வந்து அல்லாஹ்வை தொழு. வன்ஹர் குர்பானி யாருக்கு வரும்? அல்லாவுக்கு மட்டும்தான். அந்த குர்பானி கொடுத்தது அந்த இறைச்சி யாருக்கு போகும்? ஏழைகளுக்கு. போகும். அப்ப நீ எனக்கு மாத்திரம் வேலை செய்ய, என்ன மாத்திரம் வணங்கு. ஃபஸல்லி ரப்பிக்க முடிஞ்சு. இல்ல, எல்லாரையும் அனுசரிச்சு வாழணும். அந்த மாதிரி எஜமான். குர்பானி யாருக்கு கொடுக்கணும்னு சொல்றான்? லை யனால் அல்லாஹு லுஹூமிஹா வலா திமாவுஹா. ரத்தமோ சதையோ இரும்போ அது வலாக்கின் யனாலுஹு தக்வா. தக்வா மின்கும். குர்பானி மாமிசங்களோ உதிரங்களோ ரத்தமோ அல்லாஹ் ஒருபோதும் சேராது. அது எல்லாமே உங்களுக்கு போய் சேருது. உங்களுக்கு போய் சேரக்கூடிய அந்த இறையச்சத்தோட நான் என்ன செய்யறேங்கிற அவேர்னஸோட அல்லாவுக்காக நான் அதை செய்யறேன்னு செய்யறத தொழுக நீங்க தொழுவீங்க. ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர். நீங்க அவங்களுக்கு அடுத்து பள்ளிட்டு வர்றாங்க. அப்ப மக்களோட சேர்ந்து இருக்கணும். நான் மாத்திரம் கிடையாது, நான் மாத்திரம் நல்லா இருக்கணும் கிடையாது. நீயே நல்லா இல்லாட்டினா நான் தான் நல்லா இருக்கிறேங்கிற கேரக்டர் வந்து முத்த சாக்கித்தோம். இங்க வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும். சுத்தி இருக்க முதலாளி. உனக்கு தகுதி இல்லாட்டினா நீ வெளில போயிடணும். நீ வேலைக்கு லாய்க்கலைன்னா நான் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நீ லைபிலிட்டி தான் எனக்கு. கை கால் முடமா முடிச்சு செட்டில்மெண்ட்டை கொடுத்து போயிட்டே இருக்கு நீ. அப்படித்தான மனிதர்கள் இருக்காங்க. டெர்மினேஷன், ரிட்டையர்மெண்ட், நோ பெனிஃபிட், இது எல்லாமே முடிஞ்சு. அல்லாஹ் தஆலா இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வசிகாலர். நீ சொற்பமான, அதாவது பலகீனமா இருந்தாலும் சரி, பலமா இருந்தாலும் சரி, எல்லாம் ஓகே தான். நீ புறப்பட்டு உங்க பொருட்களையும் உயிர்களையும் அல்லாஹ் என்பதை புறப்பட்டு ஃபிரு ஹிஃபாஃபன் வசிக்காக. நீ வந்து ஹிஃபாஃபன் இருக்கிற, நீ பலம் குறைஞ்சதா இருக்கன்னா என்னோட டீம்ல நீ இருக்கிறதுக்கு லாய்க்கலன்னு நீ அப்படி இருந்தாலும் ஓகே நீ போ அப்படிங்கிற மாதிரி. லைச அலல் அமான். உங்களுடன் சேர்ந்து உணவு குருடர் மீது லைச அலல் அமான், குருடர் மீது குத்தமில்லை.
ஹரஜுன் போறதுக்கு வல அலல் வலல் ஆகுரஜ் குற்றமில்லை. யாருக்கு? முடவருக்கு. ஹர்ஜன் அப்படின்னா வந்து குற்றம் இல்லை. இப்போ வந்து என்ன வார்த்தை? ஹர்ஜனா என்ன இருக்கு? ஹர்ஜ் ஹர்ஜ் ஹுரூஜ் வெளியாக்குது. ரைட்டா? நம்ம வந்து உச்சரிப்பு வந்து ஹரஜ் ஹரஜ். புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? ஹரஜ். ஹரஜ். ஒன்று ஹா ஒன்று ஹா. ம். நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹ். வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா அலல்லாஹி தவக்கல்னா ரப்பினா. ஹரஜ்னா சொல்லாம ஹரஜ்னா சொன்னோம்னா உன் பேரை சொல்லே குற்றம் செய்கிறேன். என் அச்சச்சோ. பேரை சொல்லே குற்றம் செய்கிறேன். ஹரஜ்னா ஹா வராது எங்களுக்கு. ம். ஆ ம். ஹ ஹ ஹா. ஹ, ஹா. பா இது ஹ. உரைக்கும். குருடன் மீது குற்றமில்லை, முடவர் மீது குற்றமில்லை, நோயாளி மீது குற்றமில்லை. நீ எப்படி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். சாப்பிட உட்காரு அப்படிங்கிற மாதிரி. அக்கீமு சலாத்த ஆத்து ஜக்காத். ஒண்ணுமே முடியலையா? தொழுகையை தொழுகு, ஜக்காத்து கொடு. அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. நான் முன்ன மாதிரி தொழ முடியல. இப்ப வயசாயிடுச்சு, எனக்கு உட்கார முடியல, முட்டுக்கால் வலிக்குது, உட்கார்ந்து தொழுகிறேன், கவலையா இருக்கு. இருக்குமா அந்த மாதிரி? வயசு ஆக ஆக நம்ம சகோதரர் வந்து ஹுசேன் ஃபாரூக் பாய் வந்து ஆபரேஷன் பண்ணதே நான் முட்டுக்கால் போட்டு நான் சஜிதா செய்ய முடியலன்ட்டு. அந்த ஆள் சொல்றாரு சஜிதா நீ முட்டுக்கால் நீ மூட்டு ஆபரேஷன் சஜிதா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளும் மெனக்கெட்டது. இந்த 70க்கு மேல அதுக்கு மேல முடியாதுங்கும் போது ஆபரேஷன் பண்ணியிருக்காரு. துவா செய்யுங்க, அவருக்கு இன்னும் வலிச்சுட்டு தான் இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி நான் அக்கீமு சலாத்தோ அது ஜக்காத்து அது இயலாத நிலையில போகும்போது அல்லாஹ் என்ன சொல்லணும்? ஒமா துக்கத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் ஹைரி தஜிதூஹு இன்தல்லாஹ். ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முன்னமேயே சின்ன வயசுல சிறப்பா ஆரோக்கியமா இருக்குமோ என்னென்ன செஞ்சியோ அது இருக்குல்ல, அதுக்கு உள்ள தர்ஜா உனக்கு கிடைக்கும், அஜர் உனக்கு கிடைக்கும். உன்னை சும்மா விட மாட்டேன். புரியுதா? இது வந்து இந்த எஜமான்கிட்ட உள்ளது. உனக்கு அந்த எஜமான் வந்து நீ அப்படி தொழுத நீ இப்படி தொழுதன்னா நீ லாயக்கு இல்லை. டெர்மினேஷன். தூக்கிடுவேன். இங்க வந்து நீ எப்படி இருந்தாலும் நீ நீ வந்து நின்று தொழ முடியல, உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியாது, படுத்து தொழு. அதுவும் முடியல, கண்ணை செஞ்சு தொழு தொழு. சுப்ஹானல்லாஹ். தொழுகையை குறைத்துக் கொள்ளலாம். நின்று உட்கார்ந்து படுத்து கண்ணை சேர்த்து தொழலாம். நோன்பு நோக்கம் இல்லையா? ஃபித்யா வேற இருக்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அதை நிறுத்திக்கலாம். ஹஜ்ஜு கிரியை செய்ய முடியலையா? அதுக்கும் இருக்கு. பமல் இல்லாமல் யோசிச்சது. அல்லாஹ் பாருங்க. அதற்கு பரிகாரமாக ரைட்டா, உனக்கு செய்ய முடியலன்னா தர்மம் கொடுத்தல் வேண்டும். அல்லது ஏன் இருக்கு? உனக்கு தர்மம் கொடுக்க முடியலையா? குர்பானி கொடு. நெருக்கடி நீங்கி நீ சமாதான நிலை பெற்றால் ஹஜ்ஜு வரை உம்ரா செய்வதன் சௌகரியங்களை அடைந்தோர் தனக்கு எது இயலுமோ அந்த அளவு குர்பானி கொடுத்தல் வேண்டும். அவ்வாறு குர்பானி கொடுக்க சாத்தியமில்லைனால் ஹஜ் செய்யும் காலத்தில் 3 நாட்களும் பின்னர் ஊர் திரும்பியது 7 நாட்களும். ஹஜ்ஜுக்கு இங்கேருந்து மேல மெனக்கிட்டு போய் குர்பானி கூட கொடுக்காம இருக்க முடியுமா? குர்பானி கொடுக்க வாய்ப்பு இல்லை. நோ ப்ராப்ளம். எந்த கண்டிஷனை பாருங்க. சுஹானல்லா. அமல்லாம் ஏஜுது. சத்தியத்தை முறித்தால் சத்தியம் செஞ்சுட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டாங்கன்னா அதற்குரிய பரிகாரமாவது உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்கும் ஆகாரத்தில் நடுத்தரமாக கொண்டு 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். 10 ஏழைக்கு எங்க போறது? அல்லது அவர்களுக்கு ஆடை கொடுக்கணும், அதை கொஞ்சம் சீப்பா வச்சுக்க. அல்லது ஒரு அடிமை விடுதலை செய்ய வேண்டும். இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. எதுலையுமே வந்து லா இக்ராஹ ஃபித்தீன். எதுவுமே கிடையாது. அடிமையை விடுதலை செய்ய வசதி பெறவில்லையோ அவர் அவர் இவ்விருவரும் ஒருவர் தீண்டுவதற்கு முன் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நிற்க வேண்டும். எவர் இதற்கும் சக்தி பெறவில்லையோ அவர் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இது அல்லாஹ் அக்பர். இது வந்து இந்த ஃபிளெக்சிபிலிட்டி அல்லாஹ் சொல்றான். அவன் எல்லாம் ஏஜுது. உங்க முடியலைன்னா இதை செய்யுங்க, அதெல்லாம் இதை செய்யுங்க, அதெல்லாம் இதை செய்யுங்க, முடியலைன்னா வெளியாகும். அப்படிங்கிற முத்தசாக்கி சொன்ன எஜமானிக்கும் இந்த எஜமான் வந்து எந்தெந்த அளவுக்கெல்லாம் உனக்கு முடியுமோ அந்தந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டியை செய்யக்கூடிய எஜமானா இருக்கிறதுல. இப்போ 2 எஜமானு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு எந்த எஜமானு பிடிக்குங்கிற மாதிரி நீங்க யோசனை பண்ணீங்க.
அதுல நான் பழகிட்டேன். நான் எந்த எஜமானம் இருக்கணுங்கிறதையும் நீ பழகி எந்த எஜமான் முகம் போல இருக்கணும்னு சொல்லிட்டு. இது இன்னும் சொல்ல போனா இந்த எல்லாமே அந்த எஜமானுக்காக செய்யல, நமக்காக தான் செய்யறோம். அங்க முத்தசாக்கி சோன் அந்த எஜமானுக்கு தேவைங்கிறதுனால தான் நம்மளே வச்சிருக்கான். நம்ம செய்யறதெல்லாம் நமக்காக இல்லை, அந்த எஜமானுக்காக. இங்க நாம செய்யறதெல்லாம் நமக்காக, எஜமான் நமக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அதுலயும் சலுகையை வச்சு நீ எங்க சம்பாதிச்சுட்டு வாங்கலாம். எப்பேற்பட்ட எஜமான், அவனுக்கு எந்த வித தேவையும் இல்லை, கனியா இருக்கான். அல்லாஹ் தாலாவை எஜமான ஏற்றுக்கொண்டவன் அவன் முத்தசாக்கி சொன்னா இருக்க மாட்டான். அல்லாஹ் தாலாவை எஜமான ஏற்றுக்கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வேலை பார்த்த ஒசாமா பின் ஜயீத், அனஸ் பின் மாலிக், அவங்க என்ன சொல்றாங்க? சீனு கூட சொன்னது கிடையாது, அதட்டினது கிடையாது, ஏன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தடவை கேட்டது இல்லைங்கிறாங்க அனஸ் பின் மாலிக். அனஸ் பின் மாலிக்கு எந்த வயசுல ரசூல்லாட்ட கொண்டு வந்து விட்டாங்க தெரியுமா? யார் அனஸ் பின் மாலிக்கோட தாயார்? 10 வயசு. எதுல? மிக சிறிய வயது. அவங்க 10 பேர் வயசு. மறந்து போச்சுங்க. 10 வயசு, 4 வயசு. 4ஆ? ம். 4 வயசுல அந்த குழந்தை உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ருமைசா, ருமைசா ஓகே. 4 அவங்க வயசுல தாயார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டா அந்த 4 வயசுல யாரு யாரை பார்த்துக்குவா? பேம்பர்ஸ் மாத்துறதே ஆளாச்சிட்டு ரசூல்லா பார்த்துருப்பாங்க. அவங்க தாயார பெயர் என்ன? ருமைசா, ரூமைசா. ஓகே. அனஸ் பின் மாலிக். இன்னொரு சஹாபி வந்து அஹ், அது ஒரு சம்பவம் நிறைய போகும். இன்னொரு இன்னொரு சஹாபி வந்து அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவர் சிலை செய்கிறவர். அவர்கிட்ட வந்து நீ இப்படி இந்த மரத்துல போய் இதை செஞ்சுட்டு இருக்கிய, இது எப்படி நீ உன்னை எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படிங்கும்போது அவரெல்லாம் விட்டுட்டு வர்றாரு அவர். அபு தல்ஹாவா அபு தல்ஹாவா அபு தல்ஹான்னு நினைக்கிறேன். அவங்க அபுதல்ஹா ரலியல்லாஹு ஆமா அவங்க உம்மு வந்து சுலைம் ரலியல்லாஹு உம்மு இஸ்லாத்தை சுலைம் ஏற்றுக்கொள்றதையே மஹரா கொடுக்கறப்படி கேட்டாங்க. இன்னொரு பேரு ருமைசா. ரைட்டா? அது அந்த ருமைசாங்கிற பேர்ல எங்க குடும்பத்துல நான் சொல்லியே ஒரு 2 3 பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப அவங்க பிடிச்சமான 2 பேரும் ஒண்ணுதானேங்க பாய்? அந்த தாயும் உம்மு சுலைமும் ஒண்ணுதானே? ருமைசா ஒண்ணு பேர். ஓகே அவங்க ஓகே. ருமைசா பின்த்துன்னு சொல்லிட்டு அவங்க பேர் வரும். உம்மு சுலைமான்னா சுலைமாவோட அம்மாங்கிற மாதிரி பேர் வரும். ஆமா. அது வரும். சரியா? ம். அந்த அனஸ் பின் மாலிக்கே இவங்க ஆர்வப்பட்டு கொண்டு போய் விடும்போது அதே மாதிரி ஒசாமா பின் ஜெயிது நாங்க இவங்க கூடயே இருக்கணும், பணியாளா இருக்கணுங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. அனஸ் பின் மாலிக் இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் வந்து நிறைய ஹதீஸ் சொல்லுவாங்க. ஹதீஸ் நிறைய சொல்றது இவர் அபூ ஹுரைரா இவங்கெல்லாம் சின்ன வயசு. சின்ன வயசா இருக்கும்போது தான் கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ரசூல்லா முகத்தை பார்ப்பாங்க. உமர் அலிலா ஹதீஸ் சொன்ன மாதிரி ஒண்ணு கூட இருக்காது. அபூபக்கர் சித்திக் ஹதீஸ் சொன்ன மாதிரி ஒண்ணு கூட இருக்காது. சமீவனா வாத்தவனா குனிஞ்ச தலை நிமிராம இருப்பாங்க. தேவைப்பட்டா பேசுவாங்க. இவங்க தான் அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு எல்லா கேள்வியும் என்ன தோணுதோ அதை கேட்பாங்க. அந்த ஹிக்மா அல்லாவுடைய ஹிக்மா அது. அது மூலமா தான் நமக்கு அவ்வளவு செய்திகள் வருது. அபூ ஹுரைரா சின்ன பையன், அனஸ் பின் மாலிக் சின்ன பையன். இவங்கெல்லாம் கேட்கும் போது சின்ன பிள்ளைங்க கேட்கும்ல, அது ஏன் இப்படி பறக்குது, இது ஏன் இங்கே நிக்குதுங்கிற கேள்விகள்லாம் நமக்கு ஹதீஸ். பெரியவர்கள் வாயை திறக்கல. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஏதாவது ஹதீஸ் சொன்னது ஏதாவது இருக்கா? இருக்காது. ரொம்ப ரேரா இருக்கும். ஆயிஷா சித்திகை கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க ரலியல்லாஹு அன்ஹா. சரி, சீனு கூட சொன்னது கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கே அல்லாஹ்வுடைய அடிமை அவங்களுக்கே இப்படி இருந்துச்சுன்னா அல்லாஹ் எப்படி இருக்கும்? ஃபபிமா ரஹ்ம ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக நீர் அவர்களோட மென்மையாக லையினாங்கிறோம்ல, கவுலன் லையினா அந்த லையானதான் லின்த, நீங்க மென்மையா இருந்துக்கிட்டீங்க. அல்லாஹ் தாலோட அருள் கிடைச்சதுக்கு அவங்க என்னன்னா அல்லாவே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கிருபை எப்படி இருக்கும், ரஹ்மத் எப்படி இருக்கும்? இன்னக லஅலா குலுக்கின் அதீம்ங்கறான் அவங்கள. நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணமுடையவராக இருக்கின்றது. அந்த ரசூலுல்லாவோட ரப் எப்படி இருப்பான்? அந்த ரப்ப எஜமான ஏத்துக்கிட்டோம் மனுஷன் அவ்வளவு சந்தஸ்தலமானா இருக்கான்.
அல்லாவுடைய அடியாருக்கே அவனது அருளை இப்படிப்பட்ட மாமனிதரை அருளியதெனில் அந்த அடியாரின் எஜமான் எப்படி இருப்பான்? அல்லா தாலாவை எஜமான ஏற்றுக்கொண்டவன் பல எஜமானர்கள் ஆணைகளைப் போலவா இந்த மனிதன் எஜமான்? ஒண்ணுமே கிடையாது. யுரீதுல்லாஹல் யுபையினலக்கும் வயஹ்தீக்கும். அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கும். இது செய்ய அது செய்யாத, எது செய்யணும் எது செய்யக்கூடாது இல்லை தெளிவா வந்துருங்க. அதான் குரானா வந்து சேர்ந்துச்சு எனக்கு. உங்களுக்கு முன் இருந்த சுனனல்லதீன மின் கபலிக்கும் வயதூப அலைக்கும். உங்களை செலுத்துவது உங்களை பாவம் மன்னிப்பார்களுமே விரும்புகிறான். யுரீதுல்லா, அல்லாஹ் விரும்புகிறான்னு, அல்லாஹ் நாடுகிறான், அல்லாஹ் விருந்துகிறான்னு பேர் வரும். உங்களுக்கு தெளிவாக விளக்குறது அல்லாஹ் நாடுகிறான். அந்த எஜமான் எப்படி பண்ணுவாங்க? ஐ நீட் யூ டு டூ இட், செஞ்சாகணும் அதை. அந்த மாதிரிலாம் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆரம்பத்துல இருந்து ஆதம் அலி இஸ்லாமுக்கு எது வேணாலும் சாப்பிடுங்க, அந்த மரத்துக்கிட்ட இருங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் மக்கள் அனுப்புறான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட தொகுப்பு குரானா இருக்கு. வாட்டு ஹவ் ஒய் எல்லாமே தெளிவா இருக்கும். தெளிவா இருந்துச்சுன்னா நம்ம பாட்டு நம்ம வேலை போயிட்டு இருக்கோம். இந்த மெக்டொனால்டுன்னு ஒரு பர்கர் இருக்குமா, கேள்விப்பட்டீங்களா? இஸ்லாமியர் கேள்விப்பட்டிருக்கோங்க பாய். அது என்னன்னா, அதுல ஒரு பையன் நம்ம சகோதரன் வேலை பார்த்தான் துபாயில இருக்கும்போது. குரான் கிளாஸ்க்கெல்லாம் வருவாப்புல. அவன் என்னன்னா, எங்களுக்கு சிஸ்டம்ங்க, நாங்க இப்படி போனோம்னா நாங்க இப்ப நான் துடைக்கணும்னு வச்சுங்களேன், அந்த பையன் ஸ்வீப்பரா தான் இருந்தான். மோப் போடுவாங்கல்ல, எழுதி கொடுத்துருவான். இத்தனை 1 2 3 4 இப்படி வரும். அப்புறம் லெஃப்ட் ரைட் 1 2 3 4, அப்புறம் இந்த சைடு 1 2 3 4 கால்குலேட் பண்ணி கணக்கு மாதிரி எழுதி கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் வித்தின் 2 மினிட்ஸ் அவன் வேலையை முடிச்சிடுவான். நமக்கு அந்த சிஸ்டம் இல்லாட்டினா தேய்ச்சிக்கிட்டே நிற்போம், பேசிக்கிட்டே இருப்போம். அவனுக்கு வந்து அந்த கவுண்டரில் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் வித்தின் 1 மினிட் அவங்களுக்கு சப்ளை பண்ணணும். அது சிஸ்டம். இங்கே அங்கே போவோம், அவங்க எடுப்பாங்க, இங்கே தூக்கி போடுவாங்க. அந்த டைமிங் 32 செகண்ட்ல வந்து அது சூடாகணும் அந்த மிஷின். இப்படி பக்காவாக நடந்து வித்தின் 1 மினிட் கூப்பிடுவாங்க. இதுதான் மெக்டொனால்டோட எம்ப்ளாயி. அதே மாதிரி அல்லா தாலா எல்லாம் தெளிவாக என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்தது பிறகு இந்த கேள்வியோட அதில் வந்து அப்படி நீ செய்ய முடியலனாலும் உங்க சலுகை இருக்கும். சலுகையிலே சர்க்கிட்டிங்கனாலும் பாவம் மன்னிப்பு இருக்கு. அல்லாஹ் அக்பர். வனாதாகுமா ரப்புகுமா அலம் அன்ஹகுமா. அவங்க வந்து நெருங்கிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க, இந்த கனியை சாப்பிட்டாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு சருகிட்டாங்க. எப்படி கேட்குறாங்கல்ல, உங்களுடைய அந்த மரத்தை விட்டும் நான் தடுக்கவில்லையா? இது 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 கோபத்தோட உள்ள வார்த்தையாது. சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? இந்த 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 கேள்வி கேட்டால் உங்களுக்கு ஏன்னா அப்படி செஞ்ச அப்படிங்கிறதுக்கும் அதுக்கும் வார்த்தை இருக்கு அரபியில. உங்களுக்கு அந்த மரத்தை விட்டும் தடுக்கவில்லையா? நிச்சயமாக சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? இந்த கேள்வி அவன் சொல்லக்கூடியதுல சரண்டரா சொல்லும். இந்த மாதிரி கேள்வி விதத்துல வரும்போது என்ன செஞ்சிட்டமேன்னு கவலைப்படும் போது இந்த கேள்வியும் எல்லாம் கேட்கும் போது அந்த ஆதம் அலை இஸ்லாமும் ஹவாவும் எப்படி எந்த மனநிலையில அந்த மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. قال ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், நீ எங்களை மன்னிச்சு கிருபை செய்யாவிட்டால். ஒரே கண்டிஷன் தான் ஆதம் அலை இஸ்லாமுக்கு, அந்த மரத்துக்கிட்ட நெருங்காத. அந்த ஒரே கண்டிஷன் அவங்க பைபாஸ் பண்றாங்க. அப்போ அவன் கேட்கறது இந்த ஒண்ணு கூட செய்ய முடியல, நீ எல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு கேட்காம பனாதாகுமா ரப்புகுமா அலம் அன்ஹுகுமா அன்தில்குமா சுப்ஹானல்லாஹ் ஷஜரத்தில் அக்குல்லகுமா. அது போவாதீங்க, நெருங்காதீங்க, சாப்பிடாதீங்க. இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முடியும். உங்களுக்கு அவன் பகிரங்கமான விரோதியா இருக்கிறான்னு சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்களை மன்னிச்சிடாட்டினா நாங்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விடுவோம் என்று கூறினார்கள். இந்த துவா நம்மளும் கேட்டிருக்கோமா? கேட்டிருக்கோங்க. ஏதாவது ஃபீலிங் இல்லாம தான் கேட்குது. இனிமே இன்ஷால்லா கேட்கும். ரப்பனா ظلمنا انفسنا, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட நம்முடைய தந்தை கேட்ட துவா.
உங்க உங்க வீட்டுல உங்க அத்தா எப்படி பேசுவாங்க? வெளியில இருந்து வந்தா மரியாதையா பேசுவாங்களா? அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி மரியாதையா பேசணும். குடும்பத்தை அரவணைக்குது, அந்த மாதிரி அரவணைக்கணும். தந்தைக்கெல்லாம் தந்தைக்கெல்லாம் தந்தையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்களோ அப்படிதான் கேட்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும். மனித எஜமானர் என்ன பண்ணாரு? உன் திருப்தியை விட என் திருப்தி தான் மேல. அதானே? அப்படிதானே? ம், ம், நான் ம். நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது சரியா செஞ்சிருக்கேன் பாருங்க. நீ என்ன சரியா செஞ்சு சொல்றது? நான் பார்ப்பேன். சரியா செய்யல, மறுபடி செய்ய. அதே மாதிரி தானே செஞ்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது, செய்ய. சம்பளம் கூட கேட்டா பிரச்சனை. அப்படிதானே? அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்? தன் திருப்தியோட உன் திருப்தியே மேல். நீ திருப்திப்படு. ஊதியத்தை உயர்த்தி கேட்க கூட தேவையில்லை. யஜ்ஸியஹுமுல்லாஹு அஹ்ஸன மா அமிலு வ யஜ்தியஹும் மின் ஃபضலிஹி. ரைட்டா? யஜ்ஸினா கூலி கொடுக்குறான். வ யஸீதஹும் அதிகமாக்குறான். வல்லாஹு யர்சுக்கு மையஷா பிகைரி ஹிசாப். சுப்ஹானல்லாஹ். இங்க பாருங்க. அவர்கள் செய்த நற்செயல்களுக்கு மிக அழகானதை அவங்க கேட்க மிக அழகான என்ன? அஹ்சன், மிக அழகான சம்பளத்தை கூலிய அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா கொடுக்குறான். அவங்க எதிர்பார்த்ததை விட கம்பேரிசன் அஹ்சன்னா வந்து அவங்க எதிர்பார்த்தது ஒரு அமௌண்ட் 1000 ரூபா வச்சுங்க. அதை விட அதிகம் 1500 கொடுப்பான். அதான் மிக அழகு அஹ்சன்ங்கிறது. நம்மளாம் எதிர்பார்க்காததை விட கூலி கொடுப்பான். இதுலயும் நம்ம சாஞ்சிருவோம். இந்த மாதிரி எந்த எஜமானும் இல்லை. அவன் நல்லவர்களை கொண்டு மேலும் அதை வெஜீதகும் அதிகமாக்குவானா? 1000 ரூபாய் கேட்டதுக்கு 1000 ரூபாய் கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டுமா அவன் 1500 கொடுக்குறான். அப்புறம் என்னன்னா நம்ம நல்லதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நல்ல எம்ப்ளாயா இருக்கான்னு சொல்லிட்டு 2500 கொடுக்குறான். ரைட்டா? புரியுதா? ம். மேலும் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கணக்கின்றி கொடுக்குறான். இல்ல 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 அதெல்லாம் கிடையாது. நீ எடுத்துட்டு போப்பா. இந்த இருக்கு ஓப்பன் செக், நீ எடுத்துக்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? எஜமான் இந்த மாதிரி ம். நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ம்ஹும். மாதிரி எஜமானாக அல்லாஹ் இருக்கான்னு சொல்லிட்டு குர்ஆன் மூலமா பார்க்கிறோம்ல. அல்ஹம்துலில்லாஹ். ஆமாங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள, நேத்து முடிக்கணும் காணும் சமயத்துல. ஐ வாண்ட் திஸ் எஸ்டர்டே காணும். அவனும் சாட் ஜிபிடில அடிச்சு பார்ப்பான். ஹவு டு ஃபினிஷ் திஸ் ஆஃப் எஸ்டர்டேன்னு. சக்திக்கு மீறி எந்த செயலும் செய்ய வேண்டாம். லா நுஃபர்ரிகு என்னது? லா து லா யுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. அவன் யாரையும் அவங்க சக்திக்கு மீது துன்புறுத்த மாட்டான். உனக்கு என்ன முடியுமோ அதை செய். முதலாளி மூடு பார்த்து போகணுங்க. சிடு சிடுன்னு இருக்காரா? கோபமா இருக்காரா? போன் ஒய்ஃப்ட்ட பேசிட்டு இருக்கிறாரா? போகவே கூடாது அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு. அல்லாஹ் தஆலா அந்த எஜமா அருகிலே இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றான், இதா சஅலக இபாதி, என்னை பத்தி கேட்டாங்கன்னா, என்னோட அடிமைகள்லாம் கேட்டாங்கன்னா, பணியாள்லாம் கேட்டாங்கன்னா, அன்னி என்னை பத்தி கேட்டாங்கன்னா, இன்னி கரீம், அவங்க பக்கத்திலே இருக்கிறான். உஜீபு தாவத்தி தாய் இதா தாய், அவங்க கேட்டாங்கன்னா நான் கொடுக்குறேன். வஸ்தஜீபுலி, அவங்க என்கிட்டே கேட்கட்டும். வல்யூமினு பி, என்னையே நம்பட்டும். என்னையே நம்பட்டும், வேற யார்ட்டையும் கேட்கணும். நான் எஜமான இருக்கேன். யாரும் கிடையாது. நான் பார்த்துக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. நீங்க எந்த கேட்டீங்கன்னா நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு எஜமான பார்த்துருக்கீங்களா? சான்ஸ் இருக்கா? நீங்க எந்த கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். நீங்க என்னட்டே கேளுங்க, என்னையே நம்புங்க. யாருங்க அது இழிச்சவாயா எஜமானு? யாராவது டாக்டர் சாப், நீங்க உங்க உங்க பணியாளுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கீங்களா? என்கிட்டே கேளுங்க. ஓ, நேற்று தான் கேட்ட, நீ சம்பந்தம் இல்லாத எஜமானா இருக்காப்ல இல்ல? அப்படிதானே? சரி, இதோட என் ரிசல்ட் என்ன? ஆமாங்க. என் ரிசல்ட் என்ன? மனித எஜமானன் அடிமையா இருக்கிறவனுக்கு மனப்புழுக்கம் வரும், வேதனை வரும், கோபம் வரும், புரட்சி வெடிக்கும். அல்லாஹ் தாலாவை அடிமையாக கொண்டவனுக்கு அமைதி, நன்றி உணர்வு, உள்ளும் புறமுமா இப்படி ஒரு நிம்மதி எங்குமே கிடைக்காது. ஒத்துக்கிறீங்களா? ஃபீல் பண்ணீங்களா?
கண்டிப்பா. ஆமாங்க பாய். அமைதி, நன்றி உணர்வு, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பெரிய ஒரு ஐடி ஃபீல்டுல இருந்து மண்டை காஞ்சு போய் ப்ராஜெக்டை முடிக்க முடியல, எப்போ பார்த்தாலும் பிரச்சனைன்னுட்டு வேலையை திறந்துட்டு வந்து வயல் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. கேள்விப்பட்டீங்களா? கேள்வி. ம். நிம்மதி, எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சா கூட போதும், நான் நிம்மதியாக போகிறேன். நிறைய பேர் இந்தோனேஷியாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள், பிஸ்னஸ்மேன் தூக்கி போட்டு மக்கா மதினால ஸ்வீப்பிங் பண்ணியிருப்பாங்க. இந்த இது பண்றாங்கல்ல, அந்த மோப்பெல்லாம் போடுறாங்க, கூட்டுறாங்கல்ல, கொரோனாலாம் தொடச்சி வைக்கிறாங்கல்ல, ம். ம். அந்த வேலைக்கு வருவாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன். அவனுக்கு அதுல மண்டை காஞ்சி போனோன்னே தூக்கி போட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. புரியுதா? இந்த ஒரு நிம்மதி. ம். ஐடி ஃபீல்டு என்ன பண்ணுவாங்க? பிக்னிக் போகலாம், பார்ட்டி போகலாம், டீம் பில்டிங் செய்யலாம், மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கலாம், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை கூப்பிடலாம், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. அந்த அமைதி கிடைக்கிறதுக்காக இருக்குதா? கேள்விப்பட்டீங்களா? ம். ஏன்னா அந்த அந்த முத்தசாக்கி என்ன பண்ணுது, நான் சம்பாதிக்கிறேன்னா இவனை இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிளர்ச்சி பண்ணி இவனுக்கு என்ன வச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து சாவடிக்கணும். புரியுதா? ம். ம். திரைச்சோர்வு, அந்த ஸ்கிரீனை பார்த்து பார்த்து இருக்கிறவங்களுக்கு அதிக அறிவாற்றல் சுமையால் அவதிப்படும் ஐடி வல்லுநர்களை பயனுள்ள மனத்தளர்வு திட்டங்களில் ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள், பிரீத் இன் பிரீத் அவுட், அந்த ரப்பர் ஒன்று சிரிச்சுட்டு ஒரு ரப்பருக்கு அதை அமுக்கி ரப்பரை அமுக்க சொல்றான். ரப்பரை அமுக்கி அவன் எனக்கு டீம் பில்டிங் போட்டு எனக்கு பார்ட்டி கொடுத்து பொய், அதுலேருந்து இன்னும் எவ்வளவு கசக்கலான்னு பார்க்கக்கூடிய கார்பரேட் வழிகாட்டப்பட்ட தியானம், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை கூப்பிட்டு பேசணும். படிப்படியான தசை தளர்வு அமுக்கணும். பாப்புலர் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், ஆழ்ந்த சுவாசம், இந்த இதய துடிப்பை குறைக்க 4 வினாடிகள் மூச்சு இழுத்து, 7 வினாடிகள் மூச்சு அடக்கி, 8 வினாடி மூச்சை விட்டு சாகடிக்கிறாங்க. உடல் ஸ்கேன் தியானம், அப்படியே மனசுக்குள்ளே கண் அப்படியே உள்ளாங்க உச்சி தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே போகணும். அது யோகாங்க ஒண்ணு, மாகாங்க ஒண்ணு. அந்த யோகா கிளாஸுக்கெல்லாம் கம்பெனியே காசு கொடுக்கும். அப்படி மனசை அப்படி அப்படி உலகாங்கிதான் அடைஞ்சிருவாங்க. என் கம்பெனி என்னென்ன தெரியுமா கொடுக்கும்? எங்க கம்பெனி ஃபுல் இன்சூரன்ஸ், 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஃபுல் மெடிக்கல் செக்அப். அப்படியா? இப்படி பார்த்துக்கிறாங்களோ? இவன் நல்லா இருக்கிறானான்னு பார்க்கறான். ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அடுத்த மாசம் நோட்டீஸ் வரும். முத்தசாக்கி சூன், படிப்படியான தசைத்தளர், உங்க கால்களிலிருந்து கழுத்து வரை ஒவ்வொரு தசைக்குள்ள ஒவ்வொன்றாக இறுக்கி பின்னர் தளர்த்தும். இப்படிலாம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இது எதுவுமே கிடையாது அல்லாஹ் தஆலாவோட அடிமைக்கு. டிஜிட்டல் டிடாக்ஸ் பிரேக்ஸ், கண்ணுக்கு மூளைக்கு ஓய்வளிக்க அனைத்து திரைகளிலும் சிறிது நேரம் விலகிருங்க, வெளியில போய் நில்லுங்க, கை தட்டுங்க, சிரிங்க, டீ குடிங்க. நீங்க வீட்டில் போய் வேலை பாருங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ஒரு பெரிய பெருமை. ஐடி ஃபீல்ட உங்க வீட்டுக்காரரு, ஆமாங்க. நான் சொல்றதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுதா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஃபீல் பண்றேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்க ரிலாக்ஸா இருந்தீங்க, நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ஒன்று ஆஸ்திரேலியா மீட்டிங் 5 மணிக்கு காலையில உட்காந்துருப்பாங்க. ஐடி ஃபீல்ட கடுமையான சம்பளம் கொடுக்குறாங்க. அவன் முட்டாளா? புழியறதுக்காக கொடுக்குறான், கசைக்கு புழியறதுக்காக. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஓகே, இப்பதான் நம்ம இதுக்கு வரும். தரபல்லாஹு மஸலன் ரஜுலன் ஃபீஹி ஷுரகா முத்தசாக்கிசூன் வரஜுலன் சலமன் லிரஜுலின் ஹல் யஸ்தவீன மஸல. இது 2 பேரும் ஒண்ணா இருக்குமா? அல்ஹம்துலில்லாஹ் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். சரி, அல்லாஹ் ஒரு உதாரணம் கூறுகிறான். ஒருவர் தங்களுக்கு இடையில் கருத்து வேறுமை கொண்டு கோபமா இருந்துகிட்டு, பிசினஸ் மோட்டிவ்ல இருந்துகிட்டு, எதுல வேணாலும் சேர்த்துக்க, நீங்க எதை வேணாலும் சேர்த்துக்க, இதுல கடுப்பா வச்சுக்கிட்டு, ரிவெஞ்ச் வாங்கிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு, இன்னைக்கு சிரிக்கிறான் திடீர்னு சும்மா இருக்கான், அவன்கிட்ட நல்லா இருக்கான் என்கிட்ட கோபமா இருக்கிறான், இந்த 6 முகமா இருந்துகிட்டு, இப்படி ஒருத்தவன் இல்லை 2 பேர் இல்லை, அந்த அந்த சூப்பர்வைசரு, என்ஜினியரு, ஃபோர்மேனு,
மேனேஜரு, டைரக்டர் எல்லாம் இழவு அப்படி இருக்கு. இந்த கூட்டத்துல இருந்து பணி செய்யும் ஒருத்தவன் மனதுக்குள் அந்த குடும்பத்தையே எல்லாம் இந்த கம்பெனியில குண்டு விடாதா அப்படிங்கிறதும் இன்னொரு மனுஷன் ஒரே ஒரு எஜமான் அவரோட பணிபுரிவதில் அவர் அவ்வளவு திருப்தியா இருக்காரு. எந்த எஜமான், அந்த எஜமான், இந்த எஜமான் இந்த மாதிரி பார்த்தோம் நம்ம. இருவரும் சமமாவார்களா? இப்ப நான் சொல்ல சொல்ல அல்லாங்கிற ஒற்றை எஜமான சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த எஜமானர்கள் பெருசா, அந்த எஜமான் பெருசா? எந்த எஜமான் கம்பேர பண்ண முடியாத ஒரு எஜமானா இருக்காங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபீல் பண்ணும்போது நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சொல்றான், சுப்ஹானல்லாஹ். அவனே சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையே தன்னிச்சையா வருது. லில்லாஹில் ஹம்து பார்த்தோம் நம்ம ஆர்குமெண்ட். இன்னல் ஹம்துலில்லாஹ் இன்ஃபர்மேஷன். அல்ஹம்துலில்லாஹ் எதுவுமே சொல்லாம வருது. நம்ம மனார சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ். அந்த வார்த்தையை இங்க போடுற பாருங்க. நீங்க பை நேச்சர் நீங்க படிச்சுட்டு இப்படிலாம் எஸ்தவின்னு மசலான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவீங்க. அந்த வார்த்தையை போட்டுருக்கா பல் அக்ஸருஹும் லா யஅலமூன். பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். இந்த பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள் நம்ம இருக்கிறோமா? ஆமா, இருக்கிறோம். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோம். சடங்கு. ஓம் சுக்ராம் பலம் 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 அல்ஹம்துலில்லாஹ் ஃபீல் பண்ணி சொல்லல. ம், ம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீ நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். என்ன என்னையா நடக்குது? நான் நல்லா இருக்கிறேங்கிறத ஒரு ஃபீல் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ். இந்த எஜமான் எங்கேயுமே கிடைக்க மாட்டான். நீ இருக்க, நீ ஒண்ணு போதுண்டாயா அப்படிதானே சொல்லணும். ரஜுலன் ஃபீஹி ஷுரகா முத்தசாக்கின் வரஜுலன் சலமன் ரிஜ். வேர்ட்ல பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ஷுரகா, சுரக்கானா பார்ட்னர், எஜமானிகள். ரூட் வேர்டு ஷிர்கு. ரஜுலன் சலமன், ரஜுலன் சலமன் ரூட் வேர்டு இஸ்லாம். சலி. இஸ்லாம் இங்க இஸ்லாம், இங்க ஷிர்கு. ஷிர்கு இஸ்லாம். எவ்வளவு அழகான வார்த்தையை போட்டுக்க பாருங்க. நீ உனக்கு ஷிர்குல இருக்கிறியா, இஸ்லாத்துல இருக்கிறியா? இதுல இருக்க. எனக்கு எந்த எஜமான் வேணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு நீ எந்த எஜமான பாக்குற? புரியுதா? யதார்த்தத்துல எப்படி இருக்கோம்? முத்தசாக்கிசூன். நாம் சிலையெல்லாம் வணங்குறது அல்ஹம்துலில்லாஹ். இணைவத்தில் ஈடுபடுவதே இல்லை. இதுதானே? மரம், மார்பிள், தங்கம், வெள்ளி, தந்தம் எந்த சிலைகளும் நம்மிடம் இல்லை. கரெக்டா? பொருளால் உருவாக்காத சிலைகளை மனதில் உருவாக்கி வைத்துள்ளோம். எஜமானா சமூக கட்டமைப்பில், மகல்லா கட்டமைப்பில், குடும்ப கட்டமைப்பில், சமூகத்தில் கௌரவம் என்னும் எஜமான என்னும் முத்தசாக்கி சொன்னா இருக்கலாம். சமூகத்துல எனக்கு எனக்கு பெருமை இருக்கணும். நான் என்ன 4 பேர் மதிக்கணும், புகழணும். அதுக்காக எது வேணாலும் நான் செய்வேன். முத்தசாக்கி சொல் இருப்போமா? இருந்திருக்கமா? மகல்லாவில் அங்கீகாரம் என்னும் எஜமானர் முத்தசாக்கி சொல். மகல்லால நான் தான் நாட்டாமையா போகணும். நான் தான் நம்ம ஜமாத்து நிர்வாகத்துல நான் இருக்கணும். தோணுமா? அதுக்காக எதை வேணாலும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். அவன் ஏதோ தப்பு அவன் பேரை கெட்ட பேரை ஆக்கிட்டு நான் மேல வரணும். அவன் பேர்ல உள்ள அவதூறுலாம் பரப்பணும். அல்லாஹ் பார்த்துக்கிறான். அவன் அந்த விடு, இந்த வேலையை பார்க்கணும். நான் மேல வரணும். தோணுமா? முத்தசாக்கி சோன். குடும்ப உறவில் மரியாதை எனும் முத்தசாக்கி சோன். பத்திரிக்கையில என் பேரை போடணும். இல்லைன்னா கல்யாணத்துக்கு வரமாட்டேன். அவன் வாங்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரன அல்லாஹ் அக்பர். மகர் கொடுத்து மனம் முடியுங்கள். 2 சமங்கிறான். இன்னல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். முத்தசாக்கி சொல்லுக்கு. அம்மாவுக்கு பயந்து பொண்டாட்டியை பாராட்ட முடியல, பொண்டாட்டிக்கு பயந்து அம்மாவை பாராட்ட முடியல,
2 பேருக்கும் இந்த தங்கச்சியை பாராட்ட முடியல. இருக்கா? அப்ப யார் அங்க தெய்வமா இருக்கிறாங்க? யார் எஜமானா இருக்கா? அம்மா இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க, மாமி இருக்கிறாங்க, பக்கத்து வீடு இருக்கு, அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க. முத்தசாக்கி சூம். கணவன் மனைவிகள் பொசிசிவ்னஸ். நீ ஏன் அவன்கிட்ட பேசின? உன்ன மாதிரி யார் இருக்கா? அப்ப அவன்கிட்ட பேசாத. ஓகே. அம்மா யார் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க? ஓகே. நீ ஏன் அவங்க கூடயே தலவண மந்திரம் போட்டால? ஓகே. என்ன லைஃப்? எத்தனை எஜமானர்கள்? சார்ந்திருக்கும் இயக்கம் அக்கீதாவே 73வது பிரிவு தான் இன்னும். முத்தசாக்கி சுன். நான் இருக்கிற இடம் தான் கரெக்ட். அவங்களாம் தப்பு. அவன் அப்படி சொல்றானே, இல்ல இல்ல இல்ல, எல்லாம் தப்பு. அன்றைய மெக்காவில் இருந்தது போல் அல்லாஹும் வணங்கப்படும் தெய்வமா ஒரு ஓரத்துல இருக்கும். என்னோட கிபிரியத்து, நான் நடக்கிறது, நான் சமூகத்துல ஏன் நாங்கிறதுனால எதையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நான் வேற ஏதாவது கற்காலத்து செய்தி சொல்றேன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கா? அவரவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குரானும் நபிமொழியும் வகுத்து தெளிவா கொடுத்ததுக்கு பிறகும் அதன்படி வாழாம என் இஷ்டத்துக்கு என்னுடைய அந்த எப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமோ, சமகாலத்துல என்னுடைய பாரம்பரியங்கள் எப்படி வாழ்ந்துச்சோ, எப்படி இருந்துச்சோ அப்படி வாழ்ந்தா போதும், அல்லாஹ் இடையிலலாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கோம்னா எந்த எஜமானம் நம்ம விரும்புறோம், எந்த எஜமானோட நம்ம இருக்கிறோம்? புரியுதா? ம், ம். ஒரே எஜமான விட்டுட்டு பல எஜமானர்களை எடுத்துக்கொள்ளும் அவலம் நம்முடைய சமூகத்துல இருக்கு. சமுதாயம் யாரும் கிடையாது. ஜலால்ட்ட இருக்கு, காதர் சாப்பிட்ட இருக்கு, நஜீம் சிஸ்டர்ட்ட இருக்கு, ஏபிசிடிட்ட இருக்கு. ஓகே. நமக்குள்ளே அமைத்துக் கொண்ட சிலைகள் என்னென்ன தெரியுமா? எமோஷன், கோபம், தற்பெருமை, பொறாமை, கர்வம், பேராசை, இன்னும் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எத்தனையோ ஈன குணங்கள் இருக்கா? இருக்குங்க. கோபம் வந்துச்சுன்னா அல்லாஹ் சொன்னாலும் கேட்க மாட்டோம், ரசூலா என்னன்னு கேட்க மாட்டோம். இதுதானே கோபம்? சைத்தான். ஆமாங்க. ஆமா. பெருமை, உங்கள் கடுகளவு பெருமை இருந்தாலும் நீங்கள் சூனம் புத மாட்டேன் இருக்கட்டீங்க. அதுக்குன்னு பொறாமை, நரகத்து நெருப்பு விறகை இருப்பது போல் பொறாமை உங்கள் அமல்கள். அதுக்குன்னு அதுக்குன்னு புறம் பேசாதீர்கள். இறந்த சகோதரன் மானியமா விடுங்க. நவுது பில்லாஹ் மின்ஹா. அப்ப யாரு தெய்வமா இருக்கிறாங்க? ஒவ்வொன்றும் இலாகுவா இருக்குது. ஐத்த மனித்தகத இலாகு ஹவா அப்ப அந்த தக்கூன அலைஹி வக்கீலா. தன் இழிவான மனவீச்சையை தெய்வமாக கொண்டவன் என்று பார்த்திருக்கிறீர்கள் நபியே கேட்கிறேன். அத்தகையவருக்கு நீ பாதுகாப்பு இருப்ப. ரசூல்லா யா உம்மத்தி யா உம்மத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மனோயிச்சை பிரகாரம் வாழக்கூடிய, அதுதான் பெருசுன்னு இருக்கக்கூடிய, அதை எஜமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஜன்மத்துக்கு நீங்க பாதுகாவலா இருப்பீங்களா, வக்கீலா இருப்பீங்களா, சாட்சியா இருப்பீங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறோம். என் கோபம் எனக்கு உத்தரவிடுகிறது, என் தற்பெருமை என் செயலை தீர்மானிக்கிறது, என் திமிர் என் உறவையே உதாசீனப்படுத்த வைக்கிறது, என் கர்வம் என் இறை நினைவை கூட இழக்க வைக்கிறது. இருக்கா? Yes. ضرب الله مثلا رجلان فيه شركاء ரஜுலன் ஃபீஹி சுரகா முத்தசாக்கித்தூன். இந்த லிஸ்ட்ல இருக்கிறனா ரஜுலன் சலமன் ரஜுலின் இந்த லிஸ்ட்ல இருக்கனா, இஸ்லாம்ல இருக்கனா, ஷிர்க்ல இருக்கனா முடிவு பண்ணிக்கோங்க. என்னென்னமோ காரியமா இருந்துட்டோம். தெளிவுபடுத்துறதுக்காக அல்லா தால கூப்பிட்டு வச்சிருக்கான். இந்த 14 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க, இன்னைக்கு புதுசா கூட ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அல்லாஹ் தாலா நாடி இருக்கா இந்த 14 பேருக்கும் என்னை படிக்க வச்சிருக்கான், என்னை புரிய வச்சிருக்கான், கவலைப்பட வச்சிருக்கான், எழுத வச்சிருக்கான், உங்கள்கிட்ட கொட்ட வச்சிருக்கான். அது மூலமா உங்களுக்கு செய்ய சொல்லியிருக்கான். நம்மள நாடுறான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் உஸ்ர் யுஸ்ர் வ யுரீது பிக்குமுல் யுஸ்ர். எளிதைத்தான் நாடுறான், கஷ்டத்தை நாடல. இப்பேற்பட்ட எஜமான் பார்த்து பார்த்து புல்லரிச்சு போன அந்த எஜமான விட்டுட்டு சில்லுவண்டித்தனமா இந்த சின்ன சின்ன விஷயங்களா நம்ம நிக்கிறோம்னா எப்ப
அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நன்மையாக்கி வைக்கட்டும். நினைச்சேன் அடுத்த வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஹுதைபியா உடன்படிக்கை தெரியுமா? தெரியும். ஹுதைபியா உடன்படிக்கையை ஜஸ்ட் பார்த்துட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ். உடன்படிக்கை என்னங்கிறது கிடையாது. எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல போனாங்க, எந்த மாதிரி மனோநிலையில அவங்க இருந்தாங்க, எந்த மாதிரி சமயத்துல உடன்படிக்கை இருந்தாங்க, எந்த மாதிரி மனோநிலை திரும்பி வந்தாங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒன்று படிச்சுங்க. அடுத்த வாரத்துக்கு உபயோகப்படும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சரி, முடிச்சுக்குவோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாரி, 8 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஸ்டாப்.